Let us continue surface chemistry. இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோலை பார்த்தோம். இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோலை எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் என்றதை பார்த்தீங்கன்னா, ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட்டை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட்டை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. அதில் டிஸ்பர்ஷன் மீடியம் வாட்டர் ஆட் பண்ணும். அடுத்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணிட்டு, ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் பெரிக்ளோரைட் ஆட் பண்ணிட்டு நல்லா ஷேக் பண்ணும். நல்லா ஷேக் பண்ணதுக்கு நமக்கு என்ன கிடைச்சிச்சுனாக்கா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் கிடைச்சிச்சு. we got ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல் என்று சொன்னோம். இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் என்னன்னு சொன்னோம்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல் என்று நம்ம சொன்னோம். சரி, ஓகே. இப்போ இந்த சோல் வந்து லியோபிலிக் சோல்ல வருமா இல்ல லியோபோபிக் சோல்ல வருமா? எதுல வரும் யோசிச்சு பாருங்க. லியோபிலிக் சோல்ல வருமா இல்ல லியோபோபிக் சோல்ல வருமா? யோசிச்சு பாருங்க. அடுத்து மல்டி மாலிகுலர் கொலாய்ட்ல வருமா இல்ல மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ட்ல வருமா? எதுல வரும்னு திங்க் பண்ணி சொல்லுங்க. அடுத்து இந்த மெத்தட்ல நம்ம இந்த கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னா, இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் எடுத்துக்கின்னு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கின்னு டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணி என்ன செஞ்சோம்னாக்கா நல்லா ஷேக் பண்ணி நம்ம கொலாய்டை ப்ரிப்பேர் பண்ணோம். இதுக்கு என்ன பேரு, இந்த மெத்தடுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மெத்தடுக்கு பேரு பெப்டைசேஷன் என்று சொல்லுவாங்க. இந்த மெத்தடுக்கு பேர் என்னன்னா பெப்டைசேஷன். அப்போ பெப்டைசேஷன் என்ற மெத்தட், இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ரெஷ்ஷா பிரிசிபிடேட் ஆன பிரிசிபிடேட், ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண பிரிசிபிடேட் எடுத்துக்கோங்க. அதுல என்ன டிஸ்பர்ஷன் மீடியம் வேணுமோ அந்த டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணி ஷேக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சோல் கிடைக்கும். இப்போ இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் சோலா மாறுனதுக்கு ரீசன் யாருன்னா இந்த ஃபெரிக் அயான் தான். அப்படின்னா இந்த எலக்ட்ரோலைட் தான். இந்த எலக்ட்ரோலைட்னால தான் இந்த பிரிசிபிடேட் இப்படி கொலாய்டா மாறி இருக்கு. ஏன்னா இந்த ஃபெரிக் அயான்ஸ் போயிட்டு இதனுடைய சர்ஃபேஸ்ல போய் உட்கார்ந்ததுனால தானே ரிப்பல்ஷன்னால இந்த பிரிசிபிடேட் உடைஞ்சி இப்படி சோலா மாறிச்சு. சோ இந்த எலக்ட்ரோலைட்னால தான் இந்த பிரிசிபிடேட் சோலா மாறி இருக்குது. அதனால இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பெப்டைசிங் ஏஜென்ட். இந்த எலக்ட்ரோலைட்டுக்கு என்ன பேர் சொல்றாங்கன்னா பெப்டைசிங் ஏஜென்ட் என்று சொல்றோம். சரி, அப்போ இந்த பெப்டைசேஷன் ப்ராசஸ்ல என்ன செய்யலாம்னா, ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ண பிரிசிபிடேட்டை சோலா மாத்தலாம். தேவையான பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணிட்டு டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணி ஷேக் பண்ண கிடைக்கும் என்று சொல்றோம். இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த சோல் வந்து எந்த கேட்டகரியில வரும் அன்ட்டு பாத்தீங்கன்னா லியோபிலிக்ல வருமா லியோபோபிக்ல வருமானாக்கா, இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் ஆகிறதுல இருந்தே நமக்கு தெரியுது இது வாட்டரை அட்ராக்ட் பண்ணல. அதாவது எந்த ஒரு டூ பாடிஸ்க்கு இடையில அட்ராக்ஷன் இருக்கும். ஆனா இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடுக்கும் வாட்டருக்கும் நல்ல ஒரு அட்ராக்ஷன் இருந்திருந்தா இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு வாட்டர்ல யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிட்டு ஹோமோஜீனியஸ் சொல்யூஷனா இருந்திருக்கலாம்ல. ஆனா ஃபெரிக் ஹைட்ராக்சைடுக்கும் வாட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷனை விட ஃபெரிக் ஹைட்ராக்சைடு மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரிசிபிடேட் ஆயிருக்கு. அப்படின்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு மாலிகுல்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அட்ராக்ஷன் வாட்டரை விட அதிகமா இருக்கு. அப்படி என்னும் போது இந்த இடத்துல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் யாருன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு, டிஸ்பர்ஷன் மீடியம் யாருன்னா வாட்டர். இவங்களுக்கு இடையில அட்ராக்ஷன் கம்மியா இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லனாக்கா லியோபோபிக் சோல் என்று சொல்லணும். அப்படி இருக்கும் இந்த லியோபோபிக் சோல் அட்டு நம்ம இந்த சோல் சொல்றோம். அப்படின்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும் டிஸ்பர்ஷன் மீடியம்க்கு இடையில டைரக்ட் அட்ராக்ஷன் இல்லை, ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இல்லைன்றது தெரியுது.
அப்படின்னா இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸையும் அதாவது இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடையும் வாட்டரையும் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணா இது வந்துடாது. இது எப்படி இருக்கணும்? கண்டிப்பா இது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா இப்போதான் பிரிசிபிடேட்டை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அதான் ஃப்ரெஷ். இது ஃப்ரெஷ்ஷா இருந்து இதை ஆட் பண்ணி ஷேக் பண்ணாதான் இது வரும். அதே இது ஓல்டா மாறிடுச்சுன்னா இது வராது. ஏன் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்னா மாலிகுல்ஸ் இடையில கொஞ்சம் கேப் இருக்கும். ஓல்டுனா மாலிகுல்ஸ் எல்லாம் போயிட்டு டைட்டா பேக் ஆயிடும். அப்போ இதை இப்படி கன்வெர்ட் பண்றது கஷ்டம். அதனாலதான் இது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு சொல்றது. அப்போ இது ஃப்ரெஷ்ஷா இருந்து இப்படி எல்லாம் எடுத்துன்னு போனாதான் இப்படி கிடைக்கும். அப்படி என்னும்போது இது டைரக்ட் மிக்சிங்ல இது வராது. இது ரெண்டுத்தையும் டைரக்டா மிக்ஸ் பண்ணா இது வந்துட்டுதா? இல்லை. இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அப்புறம் இதை ஆட் பண்ணும், ஷேக் பண்ணும், அப்போதான் இது கிடைக்கும். அப்போ ஜஸ்ட் பை டைரக்ட் மிக்சிங் இது கிடைக்காது. சோ அதனால இது என்னன்னு சொல்றோம்னா லியோபோபிக் சோல்ன்ட்டு சொல்றோம். இது லியோபிலிக் கிடையாது. லியோபோபிக்னா அதனுடைய கேரக்டர்ஸ் என்ன? டைரக்ட் மிக்சிங்ல கிடைக்காது, இர்ரிவர்சிபிளா இருக்கும், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும் டிஸ்பர்ஷன் மீடியம் இடையில அட்ராக்ஷன் இருக்காது, டிஸ்பர்ஷன் மீடியம் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் மேல சால்வேஷனுக்கு போகாது, விஸ்காசிட்டி ஆஃப் கொலாய்டும் விஸ்காசிட்டி ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியமும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும், சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் சோலோ சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இதெல்லாம் லியோபோபிக் சோலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா லியோபிலிக் சோலுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம். லியோபிலிக் என்ன சொல்லுவோம்? டைரக்ட் மிக்சிங்ல இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்து இது வந்து ரிவர்சிபிள் சோல். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் டிஸ்பர்ஷன் மீடியம்னால சால்வேஷனுக்கு நல்லா போகும். டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கும் டிஸ்பர்ஷன் மீடியத்துக்கு இடையில அட்ராக்ஷன் நல்லா இருக்குனால கொலாய்டுக்கு விஸ்காசிட்டி அதிகமா இருக்குது டிஸ்பர்ஷன் மீடியம் விட, ஆனா சர்ஃபேஸ் டென்ஷன் கம்மியா இருக்குது. இதெல்லாம் லியோபிலிக் சோலுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸா சொல்றோம். அடுத்து கொலாய்ட்ஸை வந்து ஃபர்தரா கிளாசிஃபை பண்றோம். எப்படின்னா கொலாய்டுல இருக்கக்கூடிய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து பாலிமரா இருந்துச்சுன்னா அதை மேக்ரோ மாலிகுலர் கொலாய்ட்ஸ் சொல்றோம். கொலாய்ட்ஸ்ல இருக்கக்கூடிய டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் அக்ரிகேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆவோ அக்ரிகேஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆவோ இருந்தா மல்டி மாலிகுலர் கொலாய்ட்ஸ் சொல்றோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னா அக்ரிகேஷன் ஆஃப் ஃபெரிக் ஹைட்ராக்சைடு மாலிகுல்ஸ். அதனால இது என்னன்னு சொல்றோம்னா மல்டி மாலிகுலர் கொலாய்டு இதை சொல்றோம். அடுத்து இந்த கொலாய்டுக்கு என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ். ஏன் பர்டிகுலரா இந்த கொலாய்டுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி மென்ஷன் பண்றது? இது வரைக்கும் இந்த சார்ஜை பத்தி சொல்லாம இப்ப ஏன் சொல்றீங்க பாத்தீங்கன்னா எந்த கொலாய்டுனா இருக்கட்டும் அதுக்கு கண்டிப்பா சார்ஜ் இருக்கும். அதாவது லியோபிலிக் சோல்ல இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன? ஸ்டார்ச் சோல்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், கம்மை பார்த்திருக்கோம். இது போல அதே மாதிரி கோல்டு சோல்ல லியோபோபிக் சோல்ல சொல்லியிருக்கோம். இங்கெல்லாம் சார்ஜ் சொல்லாம இங்க மட்டும் ஏன் சொன்னோம்னா அதுலயும் சார்ஜ் இருக்குது. இது வரைக்கும் பார்த்த எல்லா கொலாய்ட்லயும் சார்ஜ் இருக்கு. சார்ஜ் இல்லாத கொலாய்டே கிடையாது. எந்த கொலாய்டு எடுத்தாலும் அதுக்கு கண்டிப்பா சார்ஜ் இருக்கும். ஏன் சார்ஜ் இருக்கணும்? சார்ஜ் இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா? இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒரு இடத்துல இருக்காது, இது மூவ் ஆயினே இருக்கும். அப்படி மூவ் ஆயினே இருக்கும்போது ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் இன்னொரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை அட்ராக்ட் பண்ணி ரெண்டுமே ஒட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, மாஸ் வந்து கூடிடும். அப்புறம் இன்னொரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸோட ஒட்டிக்கிச்சுன்னா இன்னும் மாஸ் கூடினே இருக்கும். இப்படி ஒன்னோட ஒண்ணு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா மாஸ் கூடினே இருக்கும். ஒரு நேரத்துல கீழே போய் உட்காந்துரும் பிரிசிபிடேட்டா. அப்போ டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம கீழே போய் உட்காராம இருக்கணும்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் ஓரளவுக்கு கிட்ட வரலாம். ஓரளவுக்கு வந்த உடனே அது தூரமா போயிடணும்னா அது கிட்ட சார்ஜ் இருந்தாதான். இப்போ இங்க கூட என்ன சொன்னோம்? இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் கிட்ட வரும், ஓரளவு கிட்ட வரும். அப்புறமா என்ன ஆகும்? இந்த சார்ஜ்னால ரிப்பல்ஷன் வந்துட்டு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம தூரமா போயிடும். அப்ப என்ன ஆகும்? டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் பிரிசிபிடேஷனுக்கு போகாது. சரி, அப்படின்னா
இப்போ பட்டர் மில்க் கூட எடுத்துக்கிறோம். பட்டர் மில்க் கொலாய்டுன்ட்டு நம்ம சொன்னோம்ல, அதை கூட அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே விட்டுட்டா பாருங்க, மேல பாருங்க, லைட்டா வாட்டர் இருக்கிற மாதிரியே தெரியும். கீழே பாத்தீங்கன்னா இந்த ஒயிட்டா இருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லா திக்கா கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எத்தனையோ டானிக் எல்லாம் பார்த்துருக்கோம். டானிக் எல்லாம் என்ன சொல்றாங்க, குடிக்கிறதுக்கு விட கொஞ்சம் ஷேக் பண்ணிடுங்க, ஷேக் பண்ணிட்டு குடிங்கன்ட்டு சொல்றாங்க. ஏன் அன்ட்டு பாத்தீங்கன்னா, டியூ டு கிராவிட்டி அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் கீழே வந்து கொஞ்சம் உட்காரும். மறுபடியும் ஷேக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷேக் பண்ணீங்கன்னா இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் டிஸ்பர்ஷன் மீடியத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும், கொலாய்டா இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி சொல்றது. அதே மாதிரி தான் பட்டர் மில்க் நம்ம என்ன பண்றோம், குடிக்கணும்னா என்ன பண்றோம், ஒன்று ஷேக் பண்ணிக்கிறோம், இல்லை கரண்டி போட்டு கலந்துட்டு ஷேக் பண்ணிட்டு அப்புறம் தான் எடுத்து குடிக்கணும். ஏன்னா கிராவிட்டினால இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் கொஞ்சம் கீழே போயிடும். கீழே போயிட்டு அதாவது பிரிசிபிடேட் மாதிரி போயிடாது. பிரிசிபிடேட் மாதிரி ஏன் போகாதுன்னா, இந்த சார்ஜ் இருக்குனால டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில ரிப்பல்ஷன் வரும். ஸோ அதனால அது பிரிசிபிடேட்டா ஆகாது. ஸோ அதனால தான் எந்த ஒரு டானிக் எடுத்தாலும் சரி, அது எப்படி இருக்குன்னா கொலாய்டல் ஸ்டேட்ல தான் இருக்கும். அது கொலாய்டல் ஸ்டேட்ல இருக்கிறதுனால அதுல டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ்க்கு இடையில கண்டிப்பா சார்ஜ் இருக்கும். ஸோ கிராவிட்டினால என்ன ஆகுதுன்னா, நம்ம டிஸ்டர்ப் பண்றது இல்லை, ஆனா கிராவிட்டி இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே போகும் கிராவிட்டினால. ஆனா ஒன்னோட ஒண்ணு ஒட்டிக்கின்னு பிரிசிபிடேட்டா மாறாது, ஏன்னா சார்ஜ் இருக்குன்னா. ஸோ திரும்ப நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸை டிஸ்பர்ஷன் மீடியத்துல மிக்ஸ் பண்ண வச்சிடணும். அதனால தான் ஷேக் பண்ணிக்கணும். சரி, அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த கொலாய்டு எடுத்தாலும் சரி அதுக்கு கண்டிப்பா சார்ஜ் இருக்குது தெரியுது. சரி, இப்ப ஃபெரிக் ஹைட்ராக்சைடுக்கு சார்ஜ் இருக்குதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோலுக்கு என்ன சார்ஜ் இருக்குதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஏன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னா, இந்த ஃபெரிக் அயான்ஸை இது அப்சார்ப் பண்ணதுனால தான் இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா, ஸ்டார்ச் சோலை பார்த்திருக்கோம், கோல்டு சோலை பார்த்திருக்கோம். அதுக்கெல்லாம் கூட சார்ஜ் இருக்கணும் இல்லை, அதுக்கு என்ன சார்ஜ் இருக்கும் என்றதையும் பார்க்கலாம். இப்போ கோல்டு சோல் எடுத்துக்கலாம். இப்போ கோல்டு சோல் எடுத்தோம். இந்த கோல்டு சோலுக்கு கண்டிப்பா சார்ஜ் இருக்கும். இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் யாருன்னா கோல்டு, இங்க டிஸ்பர்ஷன் மீடியம் யாருன்னா வாட்டர், அடுத்து ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட் யாருன்னா ஆல்கஹால். இப்ப இதுக்கு சார்ஜ் இருக்கணுமே, என்ன சார்ஜ் இருக்கும்? இந்த இடத்துல என்ன சொன்னோம், நம்ம எலக்ட்ரோலைட் ஆட் பண்ணோம், ஃபெரிக் அயான்ஸ் போயிட்டு இது மேல உட்கார்ந்துச்சு, அதனால இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் சோல்னு சொன்னோம். இப்ப கோல்டு சோல்ல என்ன சார்ஜ் இருக்கும்? இதுக்கு சார்ஜ் இருக்கிறதுக்கு இன்னும் பாத்தீங்கன்னா, இதுக்கு வந்து கண்டிப்பா சார்ஜ் இருக்கணும், இல்லாம போகாது. சார்ஜ் இருந்தாதான் கொலாய்டு வந்து ஸ்டேபிள், அதனால கண்டிப்பா சார்ஜ் இருக்கணும். கோல்டு சோல் கண்டிப்பா சார்ஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்லிவிடும். சோ என்ன சார்ஜ் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த கோல்டு ஆட்டம்ஸ் எங்க இருந்து வந்துச்சுன்னா கோல்டு மெட்டல் ராட்ல இருந்து வந்துச்சு. இப்படி கோல்டு மெட்டல் ராட் எடுத்துக்கோங்க. இந்த கோல்டு மெட்டல் எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கின்னு இங்க என்ன பண்ணனா, இப்படி கரண்ட் பாஸ் பண்ணும், ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்க கொடுத்தோம். அடுத்து என்ன பண்ணனாக்கா டிஸ்பர்ஷன் மீடியம் வச்சோம். அடுத்து வந்து இந்த அல்காலியை போட்டோம், அல்காலியை போட்டிருக்கோம், இது மாதிரி எல்லாம் பண்ணிருக்கோம். இப்போ இதுக்கான தேவையான பொட்டன்ஷியல் கொடுத்தா நல்லா இங்க ஆர்க் கிரியேட் ஆகுது, ஹை டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டெம்பரேச்சர்ல இந்த கோல்டு வந்து எவாபரேட் ஆகுது. எவாபரேட் ஆகுதுன்னா இது வேப்பரைஸ் ஆயிட்டு இந்த வேப்பர்ஸ் மேல போது, இது கூல் பண்றதுனால டிஸ்பர்ஷன் மீடியத்துல டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கோல்டு ஆட்டம்ஸ் இந்த நெகட்டிவ் பிளேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸை அப்சார்ப் பண்ணிக்கலாம். இந்த கோல்டு ஆட்டம்ஸ் என்ன பண்ணுனா, இந்த கோல்டு அக்ரிகேஷன் ஆஃப் கோல்டு பார்ட்டிகல்ஸ், டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்குதுல்ல, டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் பார்ட்டிகல்ஸ் இது என்னன்னா கோல்டு ஆட்டம்ஸ். ஓகே, இது வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல அக்ரிகேஷன் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுதுன்னா, இதுல இருந்து எலக்ட்ரானை வாங்கிக்குது, எலக்ட்ரானை பிடிச்சு இழுக்கிறதுனால இதனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்கலாம்னாக்கா சார்ஜ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னாக்கா,
இந்த அல்காலி ஆட் பண்ணிருக்கோம். இந்த அல்காலி சப்போஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய OH- இதுக்கு மேல போய் உட்காரும். எப்படி OH- போய் இதுக்கு மேல உட்காருது? பிகாஸ் ஆஃப் அட்சார்ப்ஷன். அப்போ இந்த கோல்டு சோல் இங்க டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னா அக்ரிகேஷன் ஆஃப் கோல்ட் ஆட்டம்ஸ். இதனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லணும்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல் என்று சொல்லணும். சரி, இங்க OH- இருக்கிறதுனால இதுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது என்று சொல்றோம். இது வந்து என்னன்னா இட் இஸ் கால்ட் ஒரு டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ். அடுத்து இங்க டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குதுன்னா டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கணும். டிஸ்பர்ஷன் மீடியம் என்னன்னா வாட்டர். இந்த நெகட்டிவ் சார்ஜை பேலன்ஸ் பண்றதுக்காக என்ன இருக்குன்னா K+ அயன்ஸ். இந்த K+ அயன்ஸ்க்கு இடையில என்ன இருக்குன்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் இருக்கும். டிஸ்பர்ஷன் மீடியம் இருக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சோல், கோல்டு சோல். அப்போ கோல்டு சோல்ல பாத்தீங்கன்னா டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னாக்கா அக்ரிகேஷன் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ். அதனுடைய சர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பர்ஸ்ட் ஃபேஸ் இது வந்து அக்ரிகேஷன் ஆஃப் கோல்டு ஆட்டம்ஸ். இதனுடைய சர்ஃபேஸ்ல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அதனால இந்த சோல் என்னன்னு சொல்றேன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல். சரி, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மெட்டல் சோல்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல வரும். மெட்டல் சோல்ஸ் வந்து பொதுவா எதுல சொல்லலாம்? நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல சொல்லலாம். சரி, அடுத்து இந்த மாதிரி மெட்டல் ஹைட்ராக்சைடு சோலை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ல சொல்லலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அதை எப்படி நீங்க சொல்றீங்கன்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கொடுத்தது என்னன்னா freshly precipitated aluminum hydroxide. இத அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோலா மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கா? freshly precipitated aluminum hydroxide. இது வேணும்னா என்ன செய்யணும்னா அலுமினியம் சால்ட் எடுத்துக்கோங்க. அலுமினியம் சால்ட்னா ஃபார் எக்ஸாம்பிள் அலுமினியம் குளோரைடு எடுத்துக்கோங்க. இது அலுமினியம் குளோரைடு வந்து கலர்லெஸ் சால்ட். இதுல ஜஸ்ட் வாட்டர் ஆட் பண்ணுங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணுங்க. வாட்டர் ஆட் பண்ணி ஷேக் பண்ணாவே போதும். இது வந்து டிசால்வ் ஆயிடும். இது வந்து சால்ட், இது வந்து எலக்ட்ரோலைட், இது வந்து வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆயிட்டு என்ன கொடுக்கும்னா அலுமினியம் அயன்ஸை கொடுக்கும். அடுத்து வந்து குளோரைடு அயன்ஸை கொடுக்கும். இது வந்து ட்ரூ சொல்யூஷன். இப்போ இதை பிரிசிபிடேட் பண்ணணும். அலுமினியம் பிரிசிபிடேட் பண்ணணும். அலுமினியம் எப்படி பிரிசிபிடேட் பண்ணணும்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடா பிரிசிபிடேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோல் வேணும். அதுக்காக இந்த அலுமினியம் வந்து பிரிசிபிடேட் பண்ணிடும். ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கோங்க. எந்த ஒரு மெட்டல் அயானையும் மெட்டல் ஹைட்ராக்சைடா பிரிசிபிடேட் பண்ணணும்னா ஜஸ்ட் அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க போதும். எந்த ஒரு மெட்டல் அயனா இருக்கும் அது மெட்டல் ஹைட்ராக்சைடா பிரிசிபிடேட் பண்ணணும்னா ஜஸ்ட் அல்காலி ஆட் பண்ணுங்க. அல்காலி மெட்டல் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க போதும். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க, கண்டிப்பா பிரிசிபிடேட் வந்துடும். சோ இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடை பிரிசிபிடேட் பண்ணனும்னா ஜஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு சொல்யூஷன் ஆட் பண்ணுங்க. தேவையான குவாண்டிட்டி ஆட் பண்ணுங்க, பிரிசிபிடேட் வந்துடும். ஏன் தேவையான குவாண்டிட்டி ஆட் பண்ணணும்? ஏன் பர்டிகுலர் குவாண்டிட்டி ஆட் பண்ணணும்? பாத்தீங்கன்னா சில நேரத்தில் என்ன ஆகுதுன்னா இந்த பிரிசிபிடேட் எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுல டிசால்வ் ஆயிடும். டிசால்வ் ஆயிட்டு சால்ட்டை கொடுத்துரும். சால்ட் சொல்யூஷனை கொடுத்துரும். அந்த சால்ட் வந்து இந்த சால்ட் கிடையாது, ஆக்சி சால்ட். அது ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சொல்யூஷனா ஃபார்ம் ஆயிடும். சில மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து எக்ஸஸ் சோடியம் ஹைட்ராக்சைடுல ஆக்சி சால்ட் கொடுக்கும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் மெட்டா அலுமினேட்டை கொடுக்கும். ஜிங்க் ஹைட்ராக்சைடு வந்து சோடியம் ஜிங்கேட்டை கொடுக்கும். அதனாலதான் தேவையான அளவு ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சரி, இப்போ வந்து அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஃப்ரெஷ்ஷா பிரிசிபிடேட் பண்ணியாச்சு. இப்போ இதை பெப்டைசேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துன்னு போகும். இதை பெப்டைசேஷன் ப்ராசஸ்க்கு எடுத்துன்னு போயிட்டு என்ன ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோலை ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோலை ப்ரிப்பேர் பண்றீங்க. எந்த ப்ராசஸ்? பெப்டைசேஷன் ப்ராசஸ். என்ன டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணுவீங்க சொல்லுங்க. பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணல. பெப்டைசிங் ஏஜென்ட் என்ன பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் சொல்லுங்க. டிஸ்பர்ஷன் மீடியம் என்ன, பெப்டைசிங் ஏஜென்ட் என்ன, அதுல இருந்து இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு சோல் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டா இல்ல நெகட்டிவ்லி சார்ஜ்டான்னு சொல்லிடலாம். அதுக்காக கேட்டிருக்கேன். ஓகேவா? இதை சொல்லுங்க, யோசனை பண்ணி சொல்லுங்க.
இங்க நம்ம என்ன பார்த்திருக்கோம்னாக்கா மெட்டல் ஹைட்ராக்சைடு சோலை பார்த்திருக்கோம். இது வந்து என்ன எதுல வருது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல்ல வருதுன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, இப்போ இதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ஸ் வந்து எதுல வரும்ன்ட்டு நம்ம சொல்லிடலாம். ஓகே, இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னாக்கா இங்க பெப்டைசிங் ஏஜென்ட் என்ன சொல்ல வரீங்கன்னா அலுமினியம் குளோரைடு சொல்ல வரீங்க. அப்படின்னா அலுமினியம் குளோரைடு ஸ்மால் அமௌண்ட் ஆட் பண்ணிடுறோம். டிஸ்பர்ஷன் மீடியம் நீங்க வாட்டர்னு நினைக்கிறீங்க. இப்போ இங்க என்ன ஆகுன்னா இந்த அலுமினியம் அயான்ஸ் தான் இதனுடைய ஓன் அயான்ஸ். இது என்ன பண்ணுன்னா அப்சார்ப்ஷன் போகும் இதனுடைய சர்ஃபேஸ்ல. யார் அப்சார்ப் பண்ணுன்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணும், அலுமினியம் அயான் அப்சார்ப் பண்ணும், குளோரைடு அயான் அப்சார்ப் பண்ணும். ஆனா யாரோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்குன்னா அலுமினியத்தோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். ஏன்னா ஓன் அயான். அதனால இங்க யார் இருப்பாங்கன்னா அலுமினியம் அயான். அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல் என்று சொல்லணும். அப்படின்னா இந்த மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ஸ் ஜெனரலா எதுல வருதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல வருது நம்ம சொல்லணும். மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் வந்து ஜெனரலா பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல வருதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, அதே போல பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ச் சோலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டார்ச் சோல்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ச் இருக்கும். ஸ்டார்ச்ன்றது வந்து பாலிமர். இப்போ இந்த ஸ்டார்ச் தான் டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். இந்த ஸ்டார்ச் வந்து டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ். கரெக்டா இந்த ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல ஒரே ஒரு மாலிகுல் தான் இருக்கும். ஏன்னா இது பாலிமர். அப்புறமா இதனுடைய சரௌண்டிங்ல யார் இருப்பாங்கன்னாக்கா டிஸ்பர்ஷன் மீடியம். டிஸ்பர்ஷன் மீடியம் என்னன்னா வாட்டர். டிஸ்பர்ஷன் மீடியம் என்னன்னா வாட்டர். இப்போ இந்த ஸ்டார்ச் சோல்ல நம்ம என்னன்னு சொன்னோம்னா லியோபிலிக் சோல் என்று சொன்னோம். அப்படின்னா ஸ்டார்ச்சுக்கும் வாட்டருக்கும் இடையில அட்ராக்ஷன் இருக்குது. இந்த ஸ்டார்ச் மாலிகுல்ஸ் வந்து யாரு ஸ்டார்ச் மாலிகுல்ஸ்னுடைய சரௌண்டிங்ல யார் இருக்காங்கன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது நம்ம சொல்றோம். சரி, சோல்னாவே கண்டிப்பா அதுக்கு சார்ஜ் இருக்கணும் இல்ல. அப்ப இங்கேயும் சார்ஜ் இருக்கணும் இல்ல. இது ஒரு சோல் தானே, இது ஒரு கொலாய்டு தானே. அப்ப இங்கேயும் சார்ஜ் இருக்கணும் இல்ல. எப்படி இங்க சார்ஜ் வந்துச்சு? இங்க சார்ஜ் இருக்குதுன்னா இந்த சார்ஜ் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்ச் சோலை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ன்றது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்டார்ச் சோலை ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன செஞ்சோம் என்றதை இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணனா அரிசி எடுத்துக்கணும். அரிசி எடுத்து ரைஸ் எடுத்துக்கணும். அதை வாட்டர்ல போட்டு பாயில் பண்ணணும். பாயில் பண்ணிட்டு அப்புறமா ஃபில்டர் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு ஸ்டார்ச் சோல் வந்துச்சு. அப்போ பாயில் பண்றனாக்கா மாலிகுல்ஸ் எல்லாமே இந்த என்னென்ன எடுத்துக்கிட்டீங்களோ அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே கண்டிப்பா பயங்கரமான ரேண்டம் மோஷன்ல இருக்கும். அதுக்கு தேவையான ஹீட் எனர்ஜி வேற அதிகமா இருக்கும். அப்போ பயங்கரமான ரேண்டம் மோஷன்ல இருக்கும்போது மாலிகுல்ஸ்க்கு இடையில ஃப்ரிக்ஷன் நடக்கும். மாலிகுல்ஸ் ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுல் மேல போயிட்டு ரப் பண்ணும். ஃப்ரிக்ஷன் நடக்கும், மோதிக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் நடக்கும் போது கண்டிப்பா சார்ஜ் கிரியேட் ஆகும். ஒரு சார்ஜ் பாடிஸ் வேணும்னா என்ன பண்றீங்கன்னா ஒரு 2 பாடிஸ் எடுத்து ஃப்ரிக்ஷன் பண்ணுங்க, எடுத்து தேய்ங்க. ஒரு பாடி இன்னொரு பாடி மேல தேய்ச்சிங்கன்னா சார்ஜ் டெவலப் ஆகும். அப்படின்னா இங்க ஃப்ரிக்ஷன் நடக்குதா இல்லையான்னா கண்டிப்பா நடக்குது. அப்போ வந்து இங்க கண்டிப்பா சார்ஜ் கிரியேட் ஆயிருக்கு, சார்ஜ் டெவலப் ஆயிருக்குது. அப்போ இங்க என்ன சார்ஜ் டெவலப் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டார்ச் சோலுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். ஸ்டார்ச் சோலுக்கு மேல நெகட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகுதுன்னா இந்த டிஸ்பர்ஷன் மீடியம்ல பாசிட்டிவ் சார்ஜ் டெவலப் ஆகும். அப்போ ஸ்டார்ச் சோல் அதாவது இங்க டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ் வந்து ஸ்டார்ச். ஒரு டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்ல ஒரு டிஸ்பர்ஷன் ஒரு ஸ்டார்ச் மாலிகுல் தான் இருக்கும். இதனுடைய சர்ஃபேஸ்ல என்ன இருக்குதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த நெகட்டிவ் சார்ஜை நியூட்ரலைஸ் பண்றதுக்காக பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்படி பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. சரி, அடுத்து இந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கு இடையில என்ன இருக்குன்னா வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இப்போ இப்படி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, இப்படி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது என்று நம்ம சொல்றோம். இப்படி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு. இதுதான் என்னன்னா ஸ்டார்ச் சோல். அப்ப ஸ்டார்ச் சோல் எதுல வருதுன்னாக்கா நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்ல வரும். நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்னா டிஸ்பர்ஸ்டு ஃபேஸ்க்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குதுன்னு மீனிங். சரி, இது போல எதெல்லாம் இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்ல வருதுன்னா இந்த லியோபிலிக் சோல்ஸ் எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்ல வருது.
லியோபிலிக் சோல்ஸ்னா இது போல ஸ்டார்ச் சோலை வந்து லியோபிலிக் சோல்னு சொல்லலாம். அடுத்து கம்மும் பார்த்தீங்கன்னா லியோபிலிக் சோல்ல வருது. அடுத்து ஜெலாட்டின் வந்து லியோபிலிக் சோல்ஸ்ல வருது. கிளே லியோபிலிக் சோல்ஸ்ல வருது. அடுத்து சார்கோல், இது எல்லாமே லியோபிலிக் சோல்ஸ்ல வருது. இந்த லியோபிலிக் சோல்ஸ் எல்லாமே எதுல வருதுனாக்கா நெகட்டிவ்லி சார்ஜட் சோல்ஸ்ல வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா மெட்டல் சல்ஃபைட் சோல்ஸை பார்க்கலாம். மெட்டல் சல்ஃபைடு சோல்ஸை பார்க்கலாம். மெட்டல் சல்ஃபைட்ஸ் வேணும்னா, மெட்டல் சல்ஃபைட் சோல்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன பண்றீங்கன்னா பெப்டைசேஷன் ப்ராசஸ்க்கு போயிடுங்க. பெப்டைசேஷன் ப்ராசஸ் வேணும்னா என்ன செய்யணும்னா ஃப்ரெஷ் precipitate வேணும். அந்த precipitate யாரு? மெட்டல் சல்ஃபைடா. சரி, மெட்டல் சல்ஃபைட்ஸ் வேணும்னா என்ன செய்யணும்? மெட்டல் சல்ஃபைட்ஸ் டைரக்டாவே மெட்டல் சல்ஃபைட்ஸ் வேணும்னா நமக்கு டைரக்டாவே கிடைக்கும். ஆனா ஃப்ரெஷ் precipitate வேணும் பெப்டைசேஷன் பண்ணணும். அதனால இங்க என்ன மெட்டலோ அந்த மெட்டல் சால்ட்டை எடுத்துக்கோ. சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய மெட்டல், இந்த மெட்டல் சல்ஃபைட் சோல் என்னன்னா சப்போஸ் ஆர்சனிக் சல்ஃபைடு, இது ஆர்சனிக் சல்ஃபைட் சோல்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து என்ன பண்ணனா மெட்டல் அயான் என்னன்னா ஆர்சனிக் அயான், இதனுடைய சால்ட் எடுத்துக்கோ. இதனுடைய சால்ட்னா அது எப்படி இருக்கணும்னா எலக்ட்ரோலைட்டா இருக்கணும், வாட்டர்ல சாலுபிளா இருக்கணும். பொதுவாகவே எல்லா மெட்டல் சல்ஃபைட்ஸும் வாட்டர்ல இன்சாலுபிளா தான் இருக்கும். எந்த ஒரு மெட்டல் சல்ஃபைடு வேணாலும் எடுத்துக்கோங்க, அது வந்து வாட்டர்ல இன்சாலுபிள். எக்ஸப்ஷன் யாருன்னா அல்காலி மெட்டல் சல்ஃபைட்ஸை தவிர. அல்காலி மெட்டல் சல்ஃபைட்ஸை தவிர மற்ற எந்த சல்ஃபைடு வேணாலும் எடுத்துக்கோங்க, அது வந்து வாட்டர்ல இன்சாலுபிளா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் சல்ஃபைடு, கலினான்றது ஓர் தானே. அந்த ஓர் வந்து எர்த் கிரஸ்ட்ல கிடைக்குதா இல்லையா? அப்போ வந்து அது இன்சாலுபிளா இல்லையா? அடுத்து அயன் பைரைட்ஸ். அயன் பைரைட்ஸ்க்கு என்ன ஃபார்முலானா FeS2. அது பாருங்க, அயன் பைரைட்ஸ் வந்து எங்க இருந்து கிடைக்குது? எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்குது. அது போல எந்த ஒரு மெட்டல் சல்ஃபைடு எடுத்துக்கினாலும் அதே மாதிரி ஜிங்க் சல்ஃபைடு ஒரு வந்து ஜிங்க் பிளண்டி என்று சொல்லுவோம். அந்த ஜிங்க் பிளண்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எர்த் கிரஸ்ட்ல இருந்து கிடைக்குது. அப்போ பொதுவாகவே மெட்டல் சல்ஃபைட்ஸ் என்னன்னு சொல்லணும்னா வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்குது. ஆனா அல்காலி மெட்டல் சல்ஃபைட்ஸ் மட்டும் வாட்டர்ல சாலுபிளா இருக்கு. பொதுவா பாத்தீங்கன்னா அல்காலி மெட்டல் சால்ட்ஸ் எல்லாமே வாட்டர்ல சாலுபிளா இருக்கு. ஆனா மற்ற மெட்டல் சால்ட்ஸ் வந்து அது மாதிரி இருக்காது. மற்ற மெட்டல் சால்ட்ஸ்ல சிலது வாட்டர்ல சாலுபிளா இருக்கும், சிலது வாட்டர்ல இன்சாலுபிளா இருக்கும், அப்படி இருக்கும். சரி, ஏன் இந்த அல்காலி மெட்டல்ஸ் மட்டும் இந்த மாதிரி கேட்டகரி, இந்த மாதிரி நேச்சர் வருது? எந்த ஒரு அல்காலி மெட்டல் சால்ட் எடுத்தாலும் ஏன் வாட்டர்ல டிசால்வ் ஆகுது பாத்தீங்கன்னா அல்காலி மெட்டல் சால்ட்ஸ் வந்து அயானிக் நேச்சர் அதிகமா இருக்கிறதுனால தான் அது மாதிரி இருக்கு. அல்காலி மெட்டல் சால்ட்ஸ் வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் என்று சொல்லுவோம். சரி, இப்போ நமக்கு வந்து இந்த ஆர்சனிக் சல்ஃபைடு எடுத்துக்கிறோம். ஆர்சனிக் சல்ஃபைடு வந்து வாட்டர்ல இன்சாலுபிள். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃப்ரெஷ் precipitate வேணும் நமக்கு. அதனால ஆர்சனிக் சால்ட் எடுத்துக்கோங்க. ஆர்சனிக் சால்ட்டுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக் குளோரைடு சாலிட் எடுத்துக்கோங்க. இது வந்து எலக்ட்ரோலைட், இது வந்து சால்ட். அப்படின்னா இதை வாட்டர்ல டிசால்வ் பண்ணிக்கணும். இது கண்டிப்பா வாட்டர்ல டிசால்வ் ஆயிடும். வாட்டர்ல டிசால்வ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஆர்சனிக் அயான் அண்ட் குளோரைடு அயான் கிடைக்கும். இப்போ இந்த ஆர்சனிக் அயானை என்ன பண்ணனா AS2S3 precipitate மாத்தணும். இப்படி precipitate மாத்தணும், அதாவது ஃப்ரெஷ். இப்பதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், அதனால ஃப்ரெஷ் நமக்கு தேவை இதுதான், அதனால தான் கொண்டு வந்து. இப்போ இதை precipitate மாத்தணும்னா இங்க என்ன செய்யணும்? எந்த ஒரு மெட்டல் அயானையும் மெட்டல் சல்ஃபைடா precipitate பண்ணணும்னா ஜஸ்ட் H2S கேஸை பாஸ் பண்ணுங்க போதும். எந்த ஒரு மெட்டல் அயான் வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை மெட்டல் சல்ஃபைடா precipitate பண்ணணும்னா ஜஸ்ட் ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸை பாஸ் பண்ணுங்க போதும், precipitate ஆயிடும். எந்த ஒரு மெட்டல் அயான் வேணாலும் எடுத்துக்கலாம். அல்காலி மெட்டல் அயான் மட்டும்தான் என்ன ஆகும், அதை precipitate பண்றது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு சாலுபிலிட்டி ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப அதிகம். சாலுபிலிட்டி ரொம்ப அதிகம், அது சாலுபிள் சால்ட்ஸ்ல வருது.
அதையும் precipitate பண்ணனா பண்ணலாம். அதுக்கு தேவையான குவாண்டிட்டி கொடுத்தா அதுவும் precipitate ஆகும். சரி. அப்போ இந்த ஆர்சனிக் அயானை வந்து precipitate பண்றதுக்கு ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் கொடுத்திருக்கோம். இப்போ ஃப்ரெஷ்ஷா precipitate ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அடுத்து தேவையான டிஸ்பர்ஷன் மீடியம் ஆட் பண்ணுங்க. தேவையான பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுங்க. பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வந்துருன்னா மெட்டல் சல்ஃபைடு, அதாவது ஆர்சனிக் சல்ஃபைட் சோல் கிடைச்சு. இப்ப சொல்லுங்க, இங்க பெப்டைசிங் ஏஜென்ட் என்ன? பெப்டைசிங் ஏஜென்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆர்சனிக் சல்ஃபைட் சோலுக்கு என்ன சார்ஜ் சொல்லிடலாம். இப்போ இந்த ஆர்சனிக் சல்ஃபைட் சோலுக்கு என்ன சார்ஜ் நம்ம சொல்லணும். அதனால பெப்டைசிங் ஏஜென்ட் நமக்கு தெரியணும். பெப்டைசிங் ஏஜென்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா இந்த சோலுக்கு என்ன சார்ஜ் நம்மளால சொல்ல முடியும். ஓகேங்களா? பெப்டைசிங் ஏஜென்ட் என்னன்றதை யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் இந்த மெட்டல் சல்ஃபைட் இந்த சோலினுடைய சார்ஜை நம்மளால சொல்ல முடியும். டிஸ்பர்ஷன் மீடியம் உங்களுக்கு தெரியும், வாட்டர். ஓகே, சரி, ஓகேங்க. இது போல மெட்டல் சல்ஃபைட்ஸ், எந்த ஒரு மெட்டல் சல்ஃபைட் சோலையும் இப்படிதாங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, அது போல வேற சோல்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்க்கலாம். வேற சோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ என்ன எடுத்துக்கணும்னா பேசிக் டை ஸ்டப்ஸ். பேசிக் டை ஸ்டப்ஸ் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் என்னன்னா மெத்திலின் ப்ளூ எடுத்துக்கிறோம். இந்த மெத்திலின் ப்ளூ எதுல வருதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ல வருது. இந்த மெத்திலின் ப்ளூ. சரி, அப்போ மெத்திலின் ப்ளூ வந்து பேசிக் டைஸ்டப். எதுல வருதுன்னா பாசிட்டிவ் சார்ஜ்ட் சோல்ல வருது. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆசிட் டைஸ்டப் எடுத்துக்கிறேன். ஆசிட் டைஸ் எடுத்துக்கிறேன். டைனா கலர் பெயிண்ட் ரெடி பண்ணாது. இது வந்து ஆசிட் டைஸ்டப் எடுத்துக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈயோசின், அடுத்து காங்கோ ரெட் சோல்ஸ். இந்த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் தான், இதெல்லாம் கொலாய்ட்ஸ் தான். இந்த கொலாய்ட்ஸ் எந்த கேட்டகரியில் வருதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. அடுத்து பிளட்ல என்ன இருக்குதுன்னா ஹீமோகுளோபின் இருக்குது. இந்த ஹீமோகுளோபின் வந்து ஒரு கொலாய்டு. இது வந்து சோல். இது எதுல வருதுன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ல வருது. அடுத்து மெட்டல் ஆக்சைட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் டை ஆக்சைடு. இந்த சோல்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. அடுத்து மெட்டல் ஹைட்ராக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ஸை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். என்னன்னு சொல்லணும்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் சொல்லலாம். இந்த சோல்ஸ் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருதுங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோலை எக்ஸாம்பிளா பார்த்தோம். இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் என்னன்னு சொன்னா ஹைட்ரேட்டட் ஆக்சைடு கூட சொல்லலாம். ஏன்னா Fe2O3.XH2O Fe3+, இப்படியும் சொல்லலாம். இதை இப்படியும் சொல்லலாம். அதனால ஹைட்ரேட்டட் ஆக்சைட்ஸ் அப்படி இல்லைன்னா ஹைட்ராக்சைட்ஸ் இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருதுன்னு நம்ம சொல்லலாம். அப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வர்றது என்னன்னா மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ஸ் இல்லைன்னா மெட்டல் ஹைட்ரேட்டட் ஆக்சைடு சோல்ஸ், பிளட்ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், பேசிக் டைஸ்டப், மெத்திலின் ப்ளூ, இதெல்லாம் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வரும். நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வரக்கூடியதெல்லாம் என்னன்னாக்கா ஒன்னு ஆசிட் டைஸ்டப், இதுக்கு எக்ஸாம்பிள் ஈயோசின், காங்கோ ரெட் சோல்ஸ் இப்படி சொல்றோம். அடுத்து மெட்டல் சோல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு சோல், இது போல சில்வர் மெட்டல் எடுத்துக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது சில்வர் சோல். இது போல மெட்டல் சோல்ஸ், பிளாட்டினம் சோல்ஸ், இது போல வர்றது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. அடுத்து வந்து இதுக்கு முன்ன நம்ம பார்த்தோம் லியோபிலிக் சோல்ஸ்ல பார்த்தோம். லியோபிலிக் சோல்ஸ் என்னன்னா ஸ்டார்ச் சோல், கம், ஜெலாட்டின், அடுத்து கிளே, சார்கோல், இது எல்லாமே நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. அடுத்து மெட்டல் சல்ஃபைட்ஸ் எதுல வருதுன்னாக்கா மெட்டல் சல்ஃபைட் சோல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்சனிக் சல்ஃபைடு, ஆன்டிமனி சல்ஃபைடு, கேட்மியம் சல்ஃபைடு,
இந்த மாதிரி சோல்ஸ் எல்லாம் மெட்டல் சல்பைட் சோல்ஸ்னாவே ஜெனரலா மெட்டல் சல்பைட் சோல்ஸ் எதுல வருதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்ட் சோல்ஸ்ல வருது. சரி, இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா இங்க நம்ம ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தோம். என்ன கொஸ்டின் கேட்டோம்னா ஆர்சனிக் சல்பைட் சோல்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்சனிக் சல்பைட் சோலுக்கு என்ன சார்ஜ்னு கேட்டோம். அது இதனுடைய சார்ஜ் வேணும்னா பெப்டைசிங் ஏஜென்ட் தெரிஞ்சா இதனுடைய சார்ஜ் சொல்லிடலாம்னு தான் பெப்டைசிங் ஏஜென்ட் என்னன்னு நம்ம கேட்டோம். சப்போஸ் பெப்டைசிங் ஏஜென்ட் என்ன பண்றோம்னா சோடியம் சல்பைடு ஆட் பண்ணிக்கணும். சோடியம் சல்பைடு வந்து இது வந்து எலக்ட்ரோலைட், இது வந்து சால்ட், இது சாலுபிள் சால்ட், அதனால இது ஈஸியா டிசால்வ் ஆயிடும், கம்ப்ளீட்டா அயான்ஸையும் கொடுத்துரும். இப்போ இங்க வந்து என்ன இருக்குதுன்னா ஃப்ரெஷ்லி பிரிசிபிடேட்டட் ஆர்சனிக் சல்பைடு இருக்குது. இந்த பிரிசிபிடேட் என்ன பண்ணுன்னா இந்த வாட்டரோட அப்சார்ப்ஷனுக்கு போகும். அடுத்து இங்க இருக்கக்கூடிய சோடியம் அயானோட அப்சார்ப்ஷன் போகும். இங்க இருக்கக்கூடிய சல்பைடு அயானோட அப்சார்ப்ஷனுக்கு போகும். யாரோட நல்ல அப்சார்ப்ஷனுக்கு போகும் அன்ட்டு பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஓன் அயான், இட்ஸ் ஓன் அயானோட நல்ல அப்சார்ப்ஷனுக்கு போகும். அப்போ இது யாரோட நல்ல அப்சார்ப்ஷன் போகுதுன்னா சல்பைடோட நல்ல அப்சார்ப்ஷன் போகுது. பிகாஸ் இட் இஸ் இட்ஸ் ஓன் அயான், இதனுடைய ஓன் அயானா இருக்குனால இதோட நல்ல அட்ராக்ஷன் போகுது. அப்போ இங்க யாரு நல்ல ஒரு ஹை எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் போறாங்கன்னா சல்பைடு. சல்பைடினுடைய எக்ஸ்டென்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் இதுக்கு மேல அதிகமா இருக்கும் சோடியமை விட, வாட்டரை விட. அப்போ சல்பைடு வந்து பிரெஃபரன்ஷியல் அப்சார்ப்ஷனுக்கு போகுது. அதனால இங்க கிடைச்ச சோல் என்னன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல். இது என்னன்னு சொல்றேன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல் என்று சொல்றோம். அப்போ இங்க மெட்டல் சல்பைட்ஸ்னா அது ஜெனரலா என்னன்னு சொல்லணும்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல் என்று நம்ம சொல்றோம். ஓகே, அப்போ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல இதெல்லாம் சொல்றோம், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு சோல்ஸ்ல இது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். ஓகே, அப்படின்னா இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா சோலுக்கு வந்து அதாவது கொலாய்டுக்கு வந்து சார்ஜ் இருக்குதுன்ட்டு நமக்கு தெரியுது. ஏன்னா பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோலை ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். என்ன எடுத்துக்கணும்னா ஃபெரிக் ஹைட்ராக்சைடு பிரெசிபிடேட் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கணும். இதுல டிஸ்பர்ஷன் மீடியம் வாட்டர் ஆட் பண்ணும், ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் பெப்டைசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும், ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணும், ஷேக் பண்ணும், ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் கிடைச்சிச்சு. சரி, இங்க வந்து எலக்ட்ரோலைட்டை ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணிருக்கோம்ல, இந்த ஃபெரிக் குளோரைடு எலக்ட்ரோலைட்டுக்கு பதிலா ஏன் சோடியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணக்கூடாது? சோடியம் ஹைட்ராக்சைடு எலக்ட்ரோலைட் கிடையாதா? எலக்ட்ரோலைட் தான். இது ஸ்ட்ராங் பேஸ் தான், கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகும், கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆகும், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சோடியம் ஹைட்ராக்சைடு எலக்ட்ரோலைட், அதுல எந்த ஒரு டவுட் இல்லையே. அப்போ இங்க எலக்ட்ரோலைட் தானே ஆட் பண்ணும், ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணும், கரெக்ட் தான், ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் கிடைச்சிச்சு, அதுல எந்த ஒரு டவுட் இல்லை. இப்போ வேற பாசிபிலிட்டிக்கு வந்துருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு எலக்ட்ரோலைட் தானே ஆட் பண்ணுங்க, இதனுடைய ஓன் அயான் தானே நமக்கு வேணும், அந்த அயான் இங்க இருக்குது இல்ல, இதனுடைய ஓன் அயான் என்ன ஹைட்ராக்சைடு, அதான் இங்க இருக்குதே. ஓன் அயானுக்காக தானே ஃபெரிக் குளோரைடு ஆட் பண்ணோம். ஓன் அயானை ஆட் பண்ணாக்கா நல்ல ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் அன்ட்டு தானே இப்படி வந்தோம். சரி, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடுல இதனுடைய ஓன் அயான் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப ஆட் பண்ணுங்க, சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுங்க, ஷேக் பண்ணுங்க. இப்போ என்ன ஆகும், இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு இதனுடைய ஓன் அயானை நல்லா அட்ராக்ட் பண்ணும். யார் அது? ஹைட்ராக்சைடு. இப்ப ஹைட்ராக்சைடு நல்லா அட்ராக்ட் பண்ணிச்சு. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? FeOH thrice OH minus. இது என்னது? இது எந்த சோல்ல வரும்? நெகட்டிவ்லி சார்ஜ் சோல் தானே. அப்ப ஏன் இந்த மெட்டல் ஹைட்ராக்சைட பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல்னு சொன்னீங்க? பாருங்க, பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல்ல தானே இந்த மெட்டல் ஹைட்ராக்சைடு சோல்ல சொன்னோம். இப்போ இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ல வருது. எப்படி அப்படின்னா ஜெனரலா பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல்ல இந்த எக்ஸாம்பிள்ஸ், நெகட்டிவ்லி சார்ஜ் சோல்ஸ்ல இந்த எக்ஸாம்பிள். அதுக்குன்ட்டு இந்த ஃபெரிக் ஹைட்ராக்சைடு சோல் எப்பவுமே பாசிட்டிவ்லி சார்ஜ் சோல் தான் இருக்கணும்